அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சிரிப்பில் பேசப்படும் கேள், நான் சொன்னால் கேள். சிரிப்பு என்பது உதடுகளின் அசைவு அல்ல, அது இதயத்தின் திறந்த வாசல். ஒருவர் சிரித்துக்கொண்டே கேள் என்று சொன்னால் அந்த வார்த்தை கட்டளையாக தோன்றாது, அது நம்பிக்கையாக உணரப்படும். ஏனென்றால் சிரிப்பு சந்தேகங்களை கரைத்து விடுகிறது. மனம் பாதுகாப்பாக இருப்பதாக உணரும்போது காதுகள் மட்டுமல்ல, இதயமும் கேட்கத் தொடங்குகிறது. கோபம் கதவுகளை மூடுகிறது, சிரிப்பு கதவுகளை திறக்கிறது. அதனால் சிரிப்பில் பேசப்படும் கேள் என்பது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவது அல்ல, அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வதாகும். மலரின் மீது அமரும் தேனீயை மலர் அழைப்பதில்லை, அதன் மனமே அழைக்கிறது. அதைப்போல உண்மையான சிரிப்பு யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்க வைப்பதில்லை. அதன் வெப்பமும் நம்பிக்கையும் மனிதர்களை அருகில் வரச் செய்து கேட்கத் தூண்டுகிறது. ஒரு குழந்தை அழும்போது தாய் முதலில் சிரிக்க வைக்க முயல்கிறார். குழந்தை சிரித்த பிறகுதான் மருந்தையும் உணவையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளுகிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். சிரிப்பு இருக்குமிடத்தில் அறிவுரைகள் சுமையாக இருப்பதில்லை, அவை பரிசாக மாறுகின்றன. மக்கள் பல நேரங்களில் சொற்களை நம்புவதில்லை, ஆனால் சிரிப்பை நம்புகிறார்கள். ஏனெனில் போலியான வார்த்தைகளை உருவாக்கலாம், ஆனால் உண்மையான சிரிப்பை நடிப்பது மிகவும் கடினம். அதனால் சிரிப்பில் சொல்லப்படும் நான் சொல்வதை கேள் என்பது காதுகளுக்கு சொல்லும் குரல் அல்ல, நம்பிக்கைக்குள் நுழையும் ஒளி. சிரிக்கத் தெரிந்தவன் பேசுபவருக்கு முன்பே மனிதர்களின் மனதை வென்று விடுகிறான். அதனால் சிரிப்பில் பேசப்படும் கேள் என்பது ஒரு சொல் அல்ல, மனித இதயத்தின் பூட்டை திறக்கும் கண்ணுக்கு தெரியாத திறவுகோல். சிரிப்பு மனதின் பாதுகாப்பு சுவர் குறையும் தருணம். மனிதர்கள் பாதுகாப்பற்றதாக உணரும்போது அவர்கள் உடனடியாக தங்களை விளக்கத் தொடங்குகிறார்கள். நான் அப்படி சொல்லவில்லை, என்னுடைய அர்த்தம் அது இல்லை, நீ முதலில் நான் சொல்லுவதை கேள், என்னை கேள். ஆனால் சிரிப்பு இருக்கும் இடத்தில் இந்த தற்காப்பு மெதுவாக குறைகிறது. ஒருவர் சிரித்து கொண்டு ஒரு கருத்தை சொன்னால் மற்றவர் உடனே எதிர்த்து போராடாமல் முதலில் கேட்க தயாராகிறார். ஆனால் சிரிப்பு ஒரு வார்த்தையை மாற்றுவதில்லை, வார்த்தை சென்றடையும் மனநிலையை மாற்றுகிறது. ஒரு வீட்டில் கதவு திறக்கிறது என்பதற்காக மட்டும் நாம் உள்ளே செல்லுவதில்லை. உள்ளே இருப்பவர் நம்மை சிரித்தால்தான் அந்த வீட்டிற்குள் நமக்கான இடம் இருக்கிறது என்று உணர்கிறோம். அதுபோல காது திறந்திருப்பது மட்டும் கேட்பதல்ல, மனம் பாதுகாப்பாக திறந்திருப்பதே உண்மையான கேட்பாகும். அந்த சிரிப்பின் முதல் அறிகுறி. சிரிப்பு மனிதர்களை ஒரே நிலைக்கு கொண்டு வருகிறது. ஒரு அதிகாரியும் சாதாரண மனிதன், ஆசிரியரும் மாணவனும், தந்தையும் மகனும், நண்பனும் நண்பியும், தாயும் மகளும், சில நொடிகளுக்கு அவர்களிடையில் இருந்த பதவிகள் மறைந்து போகின்றன. அந்த இடத்தில்தான் நான் சொல்வதை கேள் புதிய அர்த்தம் பெறுகிறது. நான் மேலே நீ கீழே, நான் சொல்வதை நீ கேள் என்பதிலிருந்து நாம் இருவரும் இங்கே இருக்கிறோம், நான் சொல்வதை நீ கேள், நீ சொல்வதையும் நான் கேட்கிறேன் என்ற நிலைக்கு நகர்கிறது. இதுவே சிரிப்பின் சமூக பரிணாமம். சிரிப்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவது அல்ல. இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. சிரிப்பில் சொல்லப்படும் எல்லாவற்றையும் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் சிரிப்பு ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்குகிறது. அது கருத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பாக கருத்தை சொல்லும் மனிதனை ஏற்றுக்கொள்ளச் செய்கிறது.
இதுதான் அதன் ஆழமான வித்தியாசம். மழை பெய்வதற்கு முன் மண் ஈரமாகிறது. விதை விழுவதற்கு முன்பே பூமி அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிறது. அதுபோல வார்த்தை விழுவதற்கு முன்பே சிரிப்பு மனதை ஈரமாக்குகிறது. அந்த ஈரமான மனதில்தான் நான் சொல்வதை கேள் என்ற விதை விழுகிறது. அதனால் சிரிப்பில் பேசப்படும் கேள் என்பது ஒரு கட்டளை அல்ல, அது மனம் திறந்திருக்கிறது என்பதற்கான அழைப்பு. சிரிப்பு இருக்கும் இடத்தில் மனிதன் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறைகிறது. அவன் கேட்கத் தொடங்குகிறான். கேட்கும்போது புரிந்து கொள்ளத் தொடங்குகிறான். புரிந்து கொள்ளும் பொழுது எதிர்ப்பு குறைகிறது. எதிர்ப்பு குறையும் போது உறவு வளர்கிறது. அதனால்தான் சிரிப்பு, கேட்பு, புரிதல், ஏற்றுக்கொள்ளுதல் உறவுக்கு ஒரு பாலமாக அமையும். இன்று ஒரு மனிதன் பரிணாமமாக உருவாகிறான். இறுதியில் கேள் என்ற வார்த்தையும் மாறிவிடுகிறது. நாம் சிரித்தபடியே ஒருவரை ஒருவர் கேட்போம் என்ற மனித நேயத்தின் மொழியாகிறது. கோபம் காதை திறக்கச் சொல்லும், அன்பு மனதை திறக்கும். ஆனால் சிரிப்பு மனம் திறந்திருக்கிறது என்பதை சொல்லாமலே சொல்லிவிடும். அதனால்தான் சில கேள்கள் காதில் விழுவதில்லை, நேராக மனதில் விழுகின்றன. நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம்.